இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. சில தோழிகள் கேட்டிருந்தாங்க, மெகா ஸ்லீவை தைக்கும் முறையை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல கையோட ஓரங்களை தையல் ஒன்று போட்டுக்கிட்டேங்க. அளவு வந்து இனிமேல் தான் நம்ம அளவு வச்சு தைக்க போகிறோம். அதாவது நமக்கு பிடி நழுவாமல் இருக்கணும் அப்படின்னும் பொழுது சில நேரங்களில் இந்த மாதிரி முதல்ல தையல் போட்டுக்கிறது நான் வந்து ஓவர்லாக் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக போடுவேன். அது போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக போகுதுன்றதுனால நான் முதல்ல இப்படி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம முன்கை எடுத்த அளவு 10.5, சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10.5 எடுத்ததுக்கு நாம் இப்போ 5.25 வச்சோம்னா 10.5, சரிங்களா? ஆனால் நம்ம 5.25 வைக்கக்கூடாது. கூடுதலாக மொத்தத்தில் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். மடிப்பில் 1/4 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும், சரிங்களா? இப்போ 5.5 வச்சோம்னா தான் நமக்கு அந்த எடுக்கும் பொழுதே நம்ம 2 விரலை உள்ளே வச்சு தான் அந்த அளவை எடுத்தோம், சரிங்களா? எப்பவுமே வந்து அந்த முஷ்டி நம்ம மடக்கும் பொழுது அந்த மசில் எல்லாம் கொஞ்சம் விரிவடையும். அப்போ நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், முறுக்கலாக இருக்கும், கையே வந்து நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சை கூட வச்சுக்கோங்க. 10.5 அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் 11 வைங்க, சரியா? அதுக்கு பிறகு நாம் நம்ம ஷோல்டர்லேருந்து ஆழம் எடுத்தோம் இல்லைங்களா? அந்த ஆழம் வந்து ஒரு 9ன்ற பாயிண்டில் ஒரு அளவு எடுத்திருப்போம். 9 அல்லது 10 அந்த மாதிரியாகவே எடுத்தோம்னா 12ன்னு எடுத்தோம், சரியா? நம்ம 12ன்னு வைக்கக்கூடாது, 12.5 வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு அளவு எடுத்திருப்போம், சரிங்களா? ஆர்ம் ஹோல் கிட்டனா ஆர்ம் ஹோலை சுற்றி இல்லைங்க, நம்ம கையோட மேல் பக்கம், அதாவது ஆர்ம் ஹோல் கிட்டக்க மேலே ஏற்றி வச்சு எடுப்போம் இல்லைங்களா? அங்கே எடுக்கிறது தான். நான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்க மாட்டேன் எப்பவுமே. அது வந்து 15ன்னு சொல்லும்பொழுது இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம எடுத்த அளவை விட ஒரு அதிகமாக எடுத்துக்கோங்க, சரியா? நான் 7.25 கோடு வச்சுருக்கேன், சரியா? இப்போ இந்த கோடையெல்லாம் நம்ம அப்படியே இதில் கனெக்ட் பண்ணுறோம், ஒன்றோட ஒன்று சேர்க்குறோம், தெரியுதுங்களா? இதை தான் நாம் அப்படியே ஃபுல்லாக தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்து அப்படியே முடிய அதே மாதிரியே தைக்க போகிறோம். அப்படியே இது வரைக்கும் நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட வந்த பிறகு நாம் இங்கே இடுப்போட சுற்றளவு எடுக்கிறோம் இல்லையா? அது எந்த அளவு கரெக்டாக இருக்குது, நம்ம ஃபினிஷிங்கில் எவ்வளோ ஒரு பக்கமும் பிடிக்க வேணும் அப்படின்ற அளவை இங்கே குறிச்சிக்கிட்டு இதை அப்படியே இந்த தையலோட சேர்க்க போகிறோம், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பெருமளவு வித்தியாசம் வராது, மிக சரியாக தான் இருக்கும். லைனிங் துணி கொஞ்சம் லேசாக மடிஞ்சாலும் பரவாயில்ல, மேல் துணி தான் மடியக்கூடாது, சரிங்களா? நம்ம இது மாதிரி பிடிக்கும் பொழுது லைனிங் துணி எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் கவலையப்படாதீங்க. அது இருந்தாலும் நீங்கள் சிறுக அதை கொஞ்சம் சுருக்கம் வச்சு கூட தைச்சிடலாம். ஏன்னா லைனிங் துணி துவைக்க நமக்கு ஃப்ரீயாக தான் வரும், மேல் துணி தான் சுருக்கம் இருக்கக்கூடாது.
இந்த முறையிலேயே தைச்சு பாருங்க. நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க, தைச்சி முடித்த பிறகு எங்களுக்கு காட்டுங்க, ப்ளவுஸை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இதை நான் முடித்த உடனே காட்டுறேன் பாருங்கள். ஒரு கை நம்ம அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அது தைச்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்த கை அதே மாதிரியே நீங்கள் பொசிஷன் கரெக்டாக போட்டு இந்த எட்ஜில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம எந்தெந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வருதோ உங்களுக்கு மாறாமல் 2 கையும், ஒரு சிலருக்கு ஒரு கை மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி சரியான இந்த ஒரு கையோட அளவை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இன்னொரு கையை கொஞ்சம் லூஸாக தைக்கவோ டைட்டாக தைக்கவோ உங்களுக்கு மிகச்சரியாக பொருத்தமாக அமையும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல எங்கே ஸ்டிச் இருக்கோ அதை பார்த்து நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தொலைவுலையே, ரொம்ப லாங்காக செய்யணும்னு இல்லை, பக்கத்தில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வலது கை பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு இடது கை பெருசாக இருக்கும். அது சும்மா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அம்மா வளர்த்த கை அப்பா வளர்த்த கை அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக வளர்க்கலை, இருந்தாலும் நிறைய பேர் பெண் குழந்தைகள் அப்பா செல்லமாக இருக்கும்போது அவங்களுக்கு வலது கை பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அம்மா செல்லமாக இருக்கும்பொழுது இடது கை பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 கையும் சமமாக இருந்தால் 2 பேரோட செல்லமாக இருப்போம். சரிங்களா? சும்மா இதெல்லாம் ஒரு ஆசைக்காக பெரியவங்க சொன்ன வார்த்தைகள் தான். அவங்க இல்லைனாலும் அவங்க சொன்ன வார்த்தைகள் நமக்கு கூடவே நம்ம வாழ்க்கையில் பிரயாணம் செய்யும். இப்போது உங்களுக்கு இந்த கை ஒருத்தர், இது ஒரு ரைட் ஹேண்டுன்னு வச்சுப்போம். அந்த லெஃப்ட் ஹேண்டு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டோம். அதை தைச்ச பிறகு உங்களுக்கு இந்த கையில் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்த அளவை விடவை கொஞ்சம் பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. இல்லை இந்த கை கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எடுத்த அளவை விட உள்ளே வச்சு போடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். சரியா? இது பாருங்கள், தைச்சி முடித்தது. சரியா? கையோட நீளம் இது மெகா ஸ்லீவ் தாங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.